எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பணியில முந்தி போய்கிட்டே இருக்கிறாரு. ஏற்கனவே முதற்கட்ட வாக்குறுதிகள் வந்து அறிவிச்சிருந்தாரு. அடுத்ததாக இப்போ இன்னும் சில வாக்குறுதிகளை 2ஆம் கட்டமாக அறிவிச்சிருக்கிறாரு. அதுவும் சில ஒரு டிஸ்கஷனை வந்து ஏற்படுத்தி இருக்கு. நான் இந்த மாதிரி எல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லி முதலாவதே வந்து 1200 ரூபாய் வந்து ஏற்கனவே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். வயது மூத்தவர்களுக்கு, முதிர்ந்த கன்னிகள், அதே மாதிரி 3ஆம் பாலினத்தவர்கள், இவங்களுக்குலாம் 1200 ரூபாய் நாங்க வந்து ஊக்கத்தொகையா கொடுக்குறோம். அது வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே அதில் 2000 ரூபாயா உயர்த்துவேன்னு சொல்லியிருக்கிறாரு. கல்வி கடனை வந்து தள்ளுபடி செய்வோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் எந்த வகையில சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் அதை வந்து ரொம்ப டேரிங்கா நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய வாக்குறுதியில பதிவு பண்ணியிருக்கிறாரு. மானியமாக 3 கேஸ் சிலிண்டர்ஸ் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக கேஸ் சிலிண்டர் அப்படின்றது ரொம்ப ஒரு டிஸ்கஷனாவே எப்பவுமே ஒரு டிபேட்டபிளான விஷயமாவும் இருந்துட்டு இருக்கக்கூடியது. அதையும் அவர் வந்து கையில எடுத்திருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது சத்யா? நீங்க சொன்ன மாதிரி இந்த பென்ஷன்ஸ் வயது முதிர்ந்தவங்களுக்கு 3ஆம் பாலினத்தவர்களுக்குலாம் பென்ஷன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல விஷயம் தான். ஆப்வியஸா அவங்களுக்கு அது ஹெல்ப் பண்ண தான் போகுது. அண்ட் இந்த கேஸ் சிலிண்டர் சொல்லும் போது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா கேஸ் சிலிண்டரோட விலை வந்து நாளுக்கு நாள் நம்ம தலை சுத்த வைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒவ்வொரு ஃபேமிலிலையும் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலையும் அந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்ற பெண்கள் கிட்ட கேட்டா தெரியும் இந்த கேஸ் சிலிண்டரோட விலை அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பேர்டனா மாறி இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது ஆல்ரெடி இந்த கேஸ் சிலிண்டரை ஒட்டி நிறைய மானியம் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபுல் அமௌண்ட்டும் பே பண்ணுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு சப்சிடி வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்ல வரும், அதுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதை சுற்றி போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் ஒரு கேஸ் சிலிண்டருக்கு ஒரு மானியம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு மிடில் கிளாஸ் குடும்பத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் தான். இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த கேஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறத எல்லாருக்குமே ஜனநாயகப்படுத்திட்டோம். ரொம்ப சீக்கிரமாகவே அது நடந்துருச்சு. கண்டிப்பாக இன்னும் ஒரு சில சதவீதம் வந்து மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் பெரும்பாலான மக்களுக்கு அது போய் சேர்ந்துருச்சு. ஸோ அவங்க கிட்டலாம் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னாலும் கூட அது அவங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்குதா அப்படிங்கிறதையும் என்ஷோர் பண்ண வேண்டியது கண்டிப்பாக ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் ஒரு தேவையான விஷயமா இருக்கு. ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த 3 சிலிண்டர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றது ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு மூவாக தான் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து இந்த கல்வி கடன் தள்ளுபடி அப்படின்றது வந்து எல்லா அரசாங்கமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. கல்வி கடன் வந்து தள்ளுபடி அப்படின்னு செய்யறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்? ஏற்கனவே கஜானாவில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கல்வி கடன் வந்து நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்னு சொல்றதும் அது வந்து ஒரு தேர்தலுக்காக நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாக்குக்காக மட்டுமே வந்து சொல்லப்படும் வாக்குறுதிகளா? இல்லை இப்போ திமுகவை வந்து நீங்கள் வாக்குறுதிகளாகவே வச்சிருக்கிறீங்க, எதுவுமே வந்து செய்யறது இல்லை அப்படின்னு திமுகவை வந்து விமர்சனம் பண்றாங்க. அந்த விமர்சனம் நாளைக்கு பண்ணாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவங்களே வந்து நாங்க இதை பண்ணுவோம் அப்படின்னு குறிப்பிடுறாங்களான்ற ஒரு கேள்வியும் வருது. எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன மாதிரி தான். இந்த மேனிஃபெஸ்டோ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே ஒரு 2-3 விஷயம் டிஃபால்ட்டா அதை அடிச்சுட்டு தான் அடுத்தது அடிக்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கச்சத்தீவை நாங்க மீட்டெடுப்போன்றது, அப்புறம் கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் அப்படின்றது, இதெல்லாம் டிஃபால்ட்டா எல்லா வருஷமும் எல்லா கட்சிகளும் அவங்களோட மேனிஃபெஸ்டோல கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. பட் கல்வி கடனை ரத்து பண்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஸ்கீம் தான். ஏன்னா கல்வி கடன் எடுத்து படிக்கிறது யாரா இருப்பாங்க அப்படின்னா ஒரு சாமானிய மக்கள். அவங்களுக்கு கல்வி ரொம்ப தேவை. ஸோ அதை நான் ஆக்சஸ் பண்றதுக்கு கொஞ்சம் கடன் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. அதோட எண்ட் யூசர் யாரு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அது அடித்தட்டு மக்கள் தான். அவங்களுக்கு அந்த நீட்ஸ் இருக்க போய் தான் எஜுகேஷன் லோன் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதுல நாங்க ஒரு வேவியர் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் பிராக்டிகலி இது சாத்தியமா அப்படிங்கிறத, அவங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிறத யோசிக்காமலே எல்லா கட்சிகளும் கொடுத்துடுறாங்களா, இல்ல அவங்களால செய்ய முடியும் பெருசா அதுக்கான முயற்சிகள் அவங்க எடுக்கலையா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கேள்வியா இருக்கு. ஆனா எல்லா கட்சிகளும் எல்லா மேனிஃபெஸ்டோலையும் நாங்க கல்வி கடனை ரத்து பண்றோம்னு சொல்லி இது பழகி போன ஒரு விஷயமா மேனிஃபெஸ்டோல இதுதான் இருக்குமே எப்பவும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சலிச்சு போன ஒரு விஷயமா கூட இது மாறிடுச்சு. இது வரைக்கும் நம்ம பேசுனது எல்லாமே வந்து நீங்களே சொல்லிட்டீங்க, சலிச்சு போன ஒரு விஷயமா மாறிடுச்சு. பெரிய அளவில் நம்மளை வந்து ஐயோ சூப்பர்ப்பா கொடுத்துட்டாங்களே அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து அமேஸ் பண்ண வைக்கக்கூடிய திட்டங்களா இல்லை. ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து குறிப்பிட்டிருக்காரு. இது திமுகவும் வந்து சொன்ன ஒரு இதுதான். அதாவது ஜல்லிக்கட்டு வீரர்களுக்கு வந்து நாங்கள் அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு பொங்கல் டைம்ல ஸ்டாலின் அவர்கள் ஜல்லிக்கட்டை வந்து அங்கே போய் பார்வையிட்டு அப்போ வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுவே வந்து ஒரு டிபேட்டபிளா மாறிச்சு. அரசு வேலை அப்படின்றது எப்படி எல்லாரும் படிச்சு அதுக்காண்டி வந்து மெனக்கிடுறாங்களோ அப்படி ஒரு வேலை வந்து வீரர்களுக்கு வந்து நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொன்னதை ஒரு புறம் வந்து வரவேற்றாங்க. இன்னொரு புறம் அது விமர்சன பொருளா மாறிச்சு. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு வீரர்கள் வந்து ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஆக்சிடென்டலா அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்துக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்கிறாரு. எமர்ஜென்சியா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிட்டாங்க, எமர்ஜென்சிக்காக காசு தேவைப்படுதுன்னா 2 லட்சம் ரூபாய் நாங்க வந்து கொடுப்போம் மானியமா அப்படின்றதும் அறிவிச்சிருக்கிறாங்க.
இப்படி இரண்டு அரசுகளுமே வந்து ஜல்லிக்கட்டை முன்னிறுத்துறாங்க அப்படின்றது தமிழரினுடைய விளையாட்டை வந்து வளர்க்கணும், இல்ல அதுக்காக ஒரு ஊக்கத்தொகையா இதை பண்றாங்களா, அதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும். பட் இருந்தாலும் இரண்டு அரசாங்கமும் இந்த மேனிஃபெஸ்டோல அதை கேரி பண்றாங்க, ஒரு முக்கியத்துவமும் அதுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க சொல்ற மாதிரி இந்த ஜல்லிக்கட்டை மையப்படுத்தி இப்போ ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு. அது அநேகமா இந்த இளைஞர் போராட்டம், ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ நடந்த அந்த மாஸ் மூவ்மெண்ட், இளைஞர்கள் மத்தியிலிருந்து வந்த அந்த ஒரு கிளர்ச்சி வந்து அப்போ இந்த மாதிரியான ஆடியன்ஸை, இந்த மாதிரியான யங்ஸ்டர்ஸை நம்ம அட்ராக்ட் பண்ணணும், அவங்களோட கவனத்தை நம்ம பெறணும் அப்படின்னா இதை நம்ம லைம்லைட்லேயே வச்சுக்கணும் அப்படிங்கிறத கட்சிகள் மாறி மாறி யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறத தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவில் கூட எடுத்துக்கலாம், எந்த ஸ்போர்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு பின்னாடி ஒரு ஜாதி சாயம் பூசுறதை நம்ம பார்க்க முடியுது. இந்த ஜாதிக்காரங்க இந்த விளையாட்டை டாமினேட் பண்றாங்க, இந்த ஜாதிக்காரங்களை நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும்னா இந்த ஏரியால இந்த விளையாட்டு போட்டி நடத்துங்க அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்போர்ட்ஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜாதி அரசியல் இருக்குல்ல, அதுதான் இன்னுமே ஜல்லிக்கட்டை லைம்லைட்லேயே வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன்னா ரீசெண்ட் டேஸ்ல நம்ம நிறைய நியூஸ் பார்த்திருப்போம், இங்க நடக்கிற ஒரு ஜல்லிக்கட்டு போட்டியில இந்த சமூகத்தை சேர்ந்தவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிட்டாரு, அதனால அவர் அடிச்சுட்டாங்க. எப்பவுமே அந்த நியூஸ் வந்து இருந்துட்டே தான் இருக்கு. அதனால அது நீங்க சொல்லக்கூடியது ஒரு விஷயமா இருந்தாலும் இப்ப சில கட்சிகள் வந்து அதை ஆதரிக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்றாங்க. அது வந்து நாட்டு மாடுகள் வந்து அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்றப்போ ஜல்லிக்கட்டு வந்து நம்ம பண்ணா மட்டும்தான் அந்த மாடுகள் இருக்கு, அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றதையும் இன்னொரு காரணமும் நிறைய கட்சிகள் வந்து முன்வைக்கக்கூடியது. குறிப்பா நாமத்தாக்கெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, நாம் தமிழர்லாம் வந்து என்ன குறிப்பிடுறாங்கன்னா, இந்த நாட்டு மாடுகளினுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது, அந்த மாடுகளையும் நம்ம வந்து பேணி காக்கணும், அதுவும் வந்து தமிழ்நாட்டினுடைய மரபு, அந்த மாடு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போ அதை வந்து நீங்க வந்து முன்னிறுத்தணும், இல்ல அதுக்கு ஒரு வளர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடத்தணும். ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ் அதனாலே நாங்க வந்து ஆதரிக்கிறோம். இது வந்து சாதி சாயல் வந்து பூசுறாங்க, இல்ல எல்லா சாதியினரும் இதை வந்து விளையாடுறதுக்கான ஆக்சஸ் இருக்கணும் அப்படின்றத நாங்க ஆதரிக்கிறோம். மாடுகளுக்கான ஒரு தேவை, இல்ல அதை பராமரிக்கணும் அப்படின்றப்போ இந்த மாதிரியான விளையாட்டுகள் தேவை. அந்த விளையாட்டு பண்ணணும்னா அந்த வீரர்களுக்கும் நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், அப்பதான் அவங்க அந்த மாடை வந்து பராமரிப்பாங்க. மாடை பராமரிச்சாதான் அதோடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும். குறைஞ்சுக்கிட்டே அழிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னா நல்ல பால் வந்து நமக்கு கிடைக்காது. இப்படி பல இயற்கை ரீதியான சிக்கல்கள் எல்லாம் இருக்கு அப்படின்றதையும் வலியுறுத்துறாங்க. இது ஒரு நியாயமான ஒரு கருத்து அப்படின்னு இருந்தாலும் அரசு வேலை, இல்ல 10 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்றது எல்லாமே அவங்களே தன்னை முன்னிறுத்தி எனக்கு இந்த ரிஸ்க் இருக்குன்னு தெரிஞ்சுதான் விளையாட போறாங்க. பட் இருந்தாலும் இது வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ வந்து நாட்டு மாடுகள்லாம் அழிஞ்சிட்டு வருது, ஸோ அதை நம்ம காப்பாற்றணும், இல்லை அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரணும் அப்படிங்கிறது நியாயமான ஒரு விஷயம் தான். பட் அட் எனி காஸ்ட்னு ஒரு கேள்வி இருக்குல்ல, நீங்க இங்க ஒரு ஜாதிய ஏற்றத்தாழ்வு இருக்கு, எல்லாராலையும் இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம், எல்லா ஜாதியினரும் மாடை வந்து அவுத்து விடுறதுக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிற ஒரு என்வைரான்மெண்ட்ல நான் வாழ்ந்துதான், அதை நான் அனுசரிச்சுதான், அதை ஒத்துக்கிட்டு தான் நான் மாட்டை காப்பாற்ற போறேன் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கூட ஜஸ்டிஃபை பண்ண முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். அப்படி நீங்க அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கிற வரைக்கும் அதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். எண்ட் ஆஃப் த டே ஒரு மாடு முக்கியமா மனுஷன் முக்கியமான்னு கேட்டா மனுஷனோட ஈக்குவாலிட்டி ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இரண்டு கட்சிகளுமே வந்து இப்போ ஜல்லிக்கட்டுக்கான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்க திட்டங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா முதல்ல எல்லாருக்குமான ஆக்சஸ் பண்ற மாதிரியான ஒரு கேமா அது இருக்குதா? இப்போ ஸ்போர்ட்ஸ் கோட்டால எல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து காலேஜ் சீட்ஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், ரயில்வேல வேலை கிடைக்குதுன்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அது வந்து எல்லாருக்குமான ஒரு ரிசர்வேஷனா அது இருக்கு, எல்லாருமே வந்து அதுல கலந்துக்க முடியும், எல்லாருமே அந்த ஸ்போர்ட்ஸை வந்து போய் எடுத்துக்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல அந்த ஸ்போர்ட் இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலயமாக போறதை நம்ம ஆதரிக்கிறோம். அது ஒரு நல்ல விஷயமாக வரவேற்கப்படுது, அதை யாருமே வந்து கொஸ்டினும் பண்றது கிடையாது. ஆனா இப்போ ஜல்லிக்கட்டு அப்படின்னு வரப்போ தமிழர் மரபு தான், தமிழர்கள் வந்து அது விளையாடி இருக்காங்க தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும் விளையாடு, இன்னொரு சமூகம் வந்து அது விளையாடுறதுக்கான வாய்ப்பே கொடுக்கப்படாது. அந்த அவங்க மாடே வச்சிருந்தாலும் அந்த மாடுக்கு கூட இடம் கிடையாது, அவங்களுடைய மாடு அப்படின்றதுனால அந்த மாடு கூட இடம் இல்லை அப்படின்றப்போ அதெல்லாம் சரி செஞ்ச பிறகு இந்த திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். இல்ல இதுக்கு எல்லாத்துக்கும் இதையெல்லாம் சரியா நெறிமுறைப்படுத்தப்படுதா, இது எல்லாமே வந்து கண்காணிப்புல இருக்குதா அப்படின்றதெல்லாம் சரி செஞ்சுட்டு அதெல்லாம் வந்து ரெக்டிஃபை பண்ணதுக்கு அப்புறமா இந்த திட்டங்கள் எல்லாம் அறிவிச்சிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பார்வையும். அண்ட் இந்த திட்டத்தெல்லாம் நம்ம பேசுறோம்ல, இதுல இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, அரசாங்கம் இப்போ நீங்க இதுல வின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க அரசு வேலை கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தயாராகிறவங்க யாரு, அவங்க எப்படி தயாராகிறாங்க, அந்த விளையாட்டுக்கு யாருக்கெல்லாம் அதுக்கு ஆக்சஸ் கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப சின்ன வட்டமா சுருங்கிருது. ரெண்டாவது, இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது இன்னும் ஜாஸ்தியா மற்றவங்களெல்லாம் உள்ள விடாம எங்க சமூகம் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு அது இன்னும் டீப்பா மாறுறதுக்கான வாய்ப்பும் இதனாலேயே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அரசாங்கம் ஏன் கவனிக்கல அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தப்போ தமிழ்நாடு முழுக்க இன்னும் மற்ற மாநிலங்கள்ல இருந்துலாம் சப்போர்ட் வந்ததுக்கு முக்கியமான காரணம்
ஒரு அந்நியர் வந்து நம்மளோட விளையாட்டை நம்மளோட பாரம்பரியத்தை வந்து தடை பண்ணக்கூடாது, அவங்க அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்காக போராடின இளைஞர்களோட எண்ணமாவும் இருந்திருக்கும். பட் அதை இந்த கட்சிகள் எல்லாமே அவங்களோட அரசியல் ஆதாயத்துக்காக பயன்படுத்துறாங்க, அதை மிஸ்லீட் பண்றாங்களோ அப்படிங்கிற கேள்வியும் இதுல வருது. அதுதான் இது வந்து எப்படி நம்ம விஜயை வந்து ஒரு ஒரு சந்தர்ப்பவாத அரசியல் செய்யறாரோ அப்படின்ற கேள்வி அவங்க கிட்ட நம்ம எழுப்புறோம் அப்படின்னா, திமுக அதிமுக ஆளுகின்ற கட்சிகள் கிட்டையும் ஆழ்ந்த கட்சிகள் கிட்டையும் நம்ம அந்த கேள்வி எழுப்பணும். உங்களுடைய சந்தர்ப்பவாதத்துக்காக மக்களினுடைய ஒரு நலனை சீர்குலைக்கிற மாதிரியோ இல்ல பிரச்சனைகளை வந்து ஏற்கனவே ஆணவ படுகொலையா இருக்கட்டும், சாதி ரீதியான வன்கொடுமைகள் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. எப்படி சிறுபான்மையினருக்கு வந்து நாங்க தொழில் முனைவதற்காக நாங்க இந்த திட்டங்கள் தரோம், இது இல்ல இந்த மாதிரியான காப்பீடு தரோம், இப்படி எல்லாம் சொல்றாங்களோ, அதே சமயம் அவர்களுடைய பிரச்சனையும் அதிகரிக்கிற வகையில இன்னொரு திட்டத்தை வந்து அவங்களுடைய லாபத்திற்காக டக்குன்னு அதையும் வந்து கன்ஃபஸ் பண்றாங்களோ அப்படின்ற கேள்வி வருது. ஸோ எப்படி அவர்கிட்ட வந்து நம்ம சந்தர்ப்பவாத அரசியலா அப்படின்னு கேள்வி எழுப்புறோமோ அந்த அதே கேள்வியை நம்ம இவங்க கிட்டையும் எழுப்பலாம். சப்போர்ட் பண்ற நாம் தமிழரும் வந்து இதில் யோசிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய பார்வை. ஸோ இப்படிதான் அந்த போராட்டம் ஏன் நடந்தது அப்படிங்கிற அதோட எசன்ஸையே வந்து தப்பா கேரி பண்ணிட்டு போறாங்களோ எல்லா அரசியல் கட்சிகளும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஸோ நாட்டு மாடுகள் பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயம் தான், அது ரொம்பவே முக்கியம் தான். பட் அதுக்கு இதுதான் வழியா அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அரசாங்கம் ஒரு உயிரினத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு எவ்வளவோ முன்னெடுப்புகள் எடுக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஜாதிய ரீதியான ஒரு விஷயம் அதுல அதிகமா இன்வால்வ் ஆகும்போது அரசாங்கம் இன்னும் அதுல ஜென்டலா ஹேண்டில் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறதும் பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் ஆப்வியஸா மேனிஃபெஸ்டோ தான் கொடுத்துருக்காங்க, இன்னும் ஏடிஎம்கே வின் பண்ணணும். அப்படியே வின் பண்ணாலும் அதுக்கப்புறமா அதை அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. இன்னும் இதை கவுண்டர் பண்ற மாதிரி டிஎம்கே சைட்ல இருந்து மேனிஃபெஸ்டோல என்னெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஎம்கேவும் இது வந்து ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே அப்பப்போ என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ இதுவா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்வுகள்லையும் வந்து ஒரு வாக்குறுதியை வந்து அங்கங்கே தெளிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் பொங்கல் டைம்லேயே இதை பற்றிய கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஜல்லிக்கட்டை பற்றி எங்களுடைய ஒப்பீனியன்ஸ், இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரதை பற்றி நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்கோம். உங்களுக்கு என்ன தோணுது? இது அரசாங்கம் வந்து உண்மையாகவே ஜல்லிக்கட்டை வந்து பேணி காக்கணும், மாடுகளை வந்து காக்கணும், இல்லை அந்த வீரர்களுக்கு ஒரு ஊக்கத்தொகையாக இல்லை ஊக்கப்படுத்துகிற வகையில் இந்த திட்டங்கள் எல்லாம் கொண்டு வராங்களா, இல்ல உள்நோக்கம் இருக்கா அப்படின்றத பத்தி உங்க பார்வை என்ன அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.